வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரிலிருந்து செல்வன். நம்ம இந்தியன் படத்தில் உள்ள கண்டென்ட் நம்ம கலை சார்ந்தது அதில் நிறையா வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பிரமிப்பில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் முக்கியமான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். எப்படின்னு கேட்டால் மாஞ்சா வர்மக்கலை கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திரன் ஐயா பார்த்தீங்கன்னா வர்மக்கலையை இது பண்ணிகிட்ருக்காரு. இந்தியன் படத்துக்கு பார்ட் 1க்கு அவர் தான் வேலை பார்த்துருந்தாரு. இந்த கலையை பற்றி சொல்லி கொடுத்து இந்த கலையில் அவர் ஒரு புக் எழுதியிருந்தார். இந்த புக்கை பார்த்து தான் நம்ம டைரக்டர் சங்கர் இந்த படத்தை மேக் பண்ணுறதுக்கு கருப்பொருளாக எடுத்ததாட்டு அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் அந்த ஐயாவை நடிக்க வைக்கல. அந்த படத்தில் அந்த ஐயாவோட காட்சிகளெல்லாம் அமைச்சு அவர் பண்ண அந்த முத்திரை, அப்புறம் அந்த பஞ்சவர்ம முத்திரைகள், இன்னும் நிறையா யுக்திகள்லாம் இந்த கையை இப்படி வச்சு வர்மத்தில் தாக்குறது, இப்படி வச்சு வர்மத்தில் தாக்குறது, இதெல்லாம் ஒவ்வொரு முத்திரைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐயா தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறதுல சிறப்பாக முதல் பார்ட் வந்தது. சரிங்களா? இந்த முதல் பார்ட்டில் இருந்த தொடர்ச்சி தான் ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவை வச்சு வேலை செய்யாமல் வேற யாரையோ வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுங்களோம். இருந்தாலும் அந்த ஐயா சொல்லி கொடுத்த வித்தைகளையும் நிறையா அந்த இதில் பயன்படுத்துறதுனால அந்த ஐயா அந்த இதுக்கு மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம். நீங்கள் கன்னியாகுமரி வந்துருக்கீங்க. லெமோரியா இன்ஸ்ட்ரக்டர் ஆசானா இருக்கீங்க. செல்வம் ஆர் செல்வம். கண்டிப்பாக நம்ம சந்தோஷம். இவர் பேர் விகானந்தன் வைகுண்டராஜா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அருமையான விஷயம். தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ஒருங்கிணைச்சி போகிறதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? சரி, நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்த விஷயம் நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கீங்க. இதில் நீங்கள் சொன்னால் ஈகோ பார்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே ஈகோ பார்த்துட்டு நான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இதை இந்த ஆசான்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்கவுங்க கலைகளுக்கு இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒரு போட்டி வச்சு கூடமா இதை நம்ம ஒலிம்பிக்குள்ளே போகும்போது இந்த கலை வளரும். இளைஞரும் வேலை வாய்ப்புக்காண்டி இதை வருவாங்க. இது பெரிய லெவலில் அந்நிய நாட்டு கலை ஊடுருவாமல் நம்ம கலையை கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன கலை தான் எல்லாமே. இப்போ கலாத்தை மூவ் பண்ணலாம். இந்த பாடல்களை உங்களை வரவேற்கிறேன். இதை மாதிரி இருந்தால் சேருங்க, வரணும் அப்படின்னு இருக்கோம். கண்டிப்பாக இதில் எல்லா ஆசான்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துமையாக இதை மிக பெருசாக கொண்டு வர்றதுக்கு உங்கள் ஆசீர்வாதத்தில் எதையும் மனிதன் கொண்டு போகிறது கிடையாது. அப்போ நம்ம கலையை எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கான நீ வாழ்ற, நீங்கள் பார்க்குறதுக்கு வந்தீங்க, உங்களுக்காண்டி பார்க்கல. இப்போ அந்த கலையை கொண்டு போகணும் அப்படின்னு ஒருங்கிணைக்கிறது நம்ம இருந்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத எல்லா ஆசான்களும் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யறது வரவேற்கிறவங்கள வாழ்த்துக்கள். அதுலேயும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நம்ம கலையில் உள்ள ஆசான்களை மதிக்கணும். கலை ஆசான்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கலையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், கலையில் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக போயிட்டு இருப்பாங்க. மற்ற வேலைகளில் அந்த காப்பிரைட்டுன்னு சொல்கிற மாதிரியோ இல்லைன்னு சொன்னால் அந்த கலையை நம்ம தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? இந்த கலையை பார்த்தீங்கன்னா சங்கர் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மக்கள்கிட்ட போய் சேருது, மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த கலையை சொல்லி கொடுத்த ஆசானுக்கும் அவர் ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, அதுக்கிட்ட காசு பணம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருந்தால் கூட அந்த ஐயாட்ட நாங்கள் பேசும்போது அந்த ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், படத்தில் என் பேர் போடணும், இந்த கலைக்கு அப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதனால நான் வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. நம்ம இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய ஆட்கள் இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த ஐயாவுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கும் அந்த படத்தில் ஐயாவோட பேர் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். இது நம்ம அந்த படத்துக்கு மேலே ஒரு ரீமார்க் ஏற்படுத்துறதுக்கோ இல்லைன்னு அந்த படத்தை தடை பண்ணணும்னு சொல்கிறதுக்கோ இல்லைன்னா அந்த படத்தில் காட்சியெல்லாம் மோசம்னு சொல்கிறதுக்கோ இல்லை. இந்த ஐயாவுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும், அடையாளம் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த ஐயா வச்சு முழுக்க செஞ்சாங்க. செகண்ட் பார்ட்டில் கலத்தி விட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட வித்தைகளை அதில் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அடையாளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.